ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை. வெளியான அதிர்ச்சி தகவல். நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. முழுசாக என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளுக்கு 70 வகையான தேவைகள். முதல்வரிடம் அமைச்சர் அறிக்கை அப்படிங்கிற தலைப்பில் வெளியாயிருக்கு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளிலும் உள்ள அரசு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஆய்வு செய்தார். அது குறித்து அறிக்கையை நேற்று துணை முதல்வர் உதயநிதி முன்னிலையில் முதல்வர் ஸ்டாலினிடம் அளித்தார். அதில் தமிழக எல்லை பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வேற்றுமொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களில் தெலுங்கு, கன்னடம், உருது மொழி ஆசிரியர்களுக்கும், கோவை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் மலையாள மொழி ஆசிரியர்களுக்கும் பற்றாக்குறை எனவும் கூறியுள்ளார். மேலும் முக்கிய சாலைகள், அடர் வனங்களில் உள்ள பள்ளிகளில் பாதுகாப்புக்கான சுற்றுச்சுவர் தேவைப்படுவதாகவும், பல பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நிறைய பள்ளிகளில் கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவியர் அவதிக்கு உள்ளாவதாகவும், பல மாவட்டங்களில் மாணவர்களின் இடைநிற்றல் அதிகமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுபோல் 70 வகையான விஷயங்களை பட்டியலிட்டுள்ள அமைச்சர் அதற்கான காரணங்களையும் சரி செய்வதற்கான ஆலோசனைகளையும் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் வெளியாயிருக்கு. மேலும் இந்த மாதிரியான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.